ஹலோ வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் இந்த டம்ளரால் 1 டம்ளர் கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை, 1/4 கப்பு தயிர், இந்த 1/4 கப்பு ஆயில், 1 கப்பு பால், பேக்கிங் சோடா கொஞ்சம், பேக்கிங் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மெல்டட் ஜீரா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆறின பின்ன எடுத்து காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த தயிரை இதில் ஊற்றிடலாம். இந்த ஆயிலையும் இதில் ஊற்றிடலாம். 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு ஆயில், இதையும் ஊற்றிட்டு நல்லா இந்த விஸ்கு கொண்டு நல்லா அடிச்சிடலாம். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துட்டேன். நல்லா மையாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம மெல்டட் ஜீராவை ஊற்றலாம். இதை ரெண்டத்தையும் நல்லா அடிச்சிட்டேன், தவிரையும் எண்ணெயும். இப்போது வெல்லத்தை உருக்கி வச்சுருக்கேன், 1/2 கப்பு, அதையும் ஊற்றி அடிச்சிடலாம். கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, அதையும் அடித்து எடுத்துடலாம். தயிர், எண்ணெய், வெல்லம் உருக்கினது. போய் நம்ம இந்த கோதுமை மாவோட இந்த ஸ்பூனால் 3/4 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதால் 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு இது மேலே ஒரு சல்லடை மாதிரி வச்சு எல்லா மாவையும் போட்டு சலிச்சிடலாம். எல்லா மாவையும் போட்டு சலிச்சிட்டேன். இதுலேயே போட்டுட்டேன். இப்போது 1/4 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுடுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றலாம். நான் முதல்ல 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் ஒரு 1/2 கப்பு ஊற்றுறேன். இப்போது 1/2 கப்பு ஊற்றி அடிச்சு 1/2 கப்பு பால் தான் ஊற்றினேன். மிக்ஸியை எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, இப்படி இருக்குது. இப்போ நான் பட்டையும் கொஞ்சம் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ நான் கேஸ் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு இது போட்டிருக்கேன், ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இதை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஸ்மெல்லில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். பாருங்கள், நானும் ஒரு கேக் பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போடுறேன். இதை நல்லா போட்டு முந்திரியும் போட்டு அடிச்சிடலாம். முந்திரி போட்டு நல்லா கலக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து ட்ரேயில் ஊற்றிடலாம்.
பாருங்கள், கேக் ட்ரேயில் ஊற்றிட்டேன். இப்படியே வர தட்டிக்கலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா சரியாயிடும். அதனால் இப்படி தட்டிக்கலாம். എന്നിട്ട് இந்த முந்திரி மிச்சம் வச்சுருக்கேன் இல்லையா, முந்திரி அதை இது மேலே போட்டுடுறேன். பிஸ்தாவும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது மேலே போட்டுடுறேன். பாருங்கள், போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆட்டும் குக்கரில். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இதை வச்சிட்டேன். கேஸ் கட்டு போடல, வேட்டு போடல, மூடிட்டு ஒரு 30 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆகிடுது. நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மேலே சூப்பராக பஃப்னு வந்திருக்கு. நம்ம ஒரு இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்ம இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம். குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் சூடாறின பின்ன வெளியில் எடுக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ வெளியில் எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சம் ஆறின உடனே இந்த மாதிரி சைடில் விட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி விட்டு இது பண்ணோன்னே ஆறினோடனே தட்டில் போட்டால் வந்துடும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.